بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலின் நேரடி மொழிபெயர்ப்பையும் தேவையான விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம புகாரியில் உள்ள 190 ஹதீஸுகளை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 191வது ஹதீஸு பார்க்கணும். அந்த ஹதீஸுக்கு ஒரு பாடத்தை கொண்டு வர்றாரு. என்ன பாடம் என்று சொன்னால், ஒரு கை தண்ணீரில் வாயையும் கொப்பளிச்சுட்டு மூக்குக்கு தண்ணி செலுத்துறது பற்றிய பாடம். ஒரு கை தண்ணீரில் ரெண்டையும் செய்கிறது, அதுதான் பாடத்தலைப்பு. எப்படி போடுறாருன்னா, பாபு மண் மலுமலை. மலுமலைன்னா வாய் கொப்பளித்தார்னு அர்த்தம். வஸ்தன் ஷகை என்றால் நாசிக்கு தண்ணீர், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார்னு அர்த்தம். அதாவது இதில் பாபு மஸ்தராக போடாமல் வாய் கொப்பளித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் என்று மஸ்தராக போடாமல் ஆளு சொல்கிற மாதிரி கொண்டு வர்றார். பாபு மண் மலுமலை, வாய் கொப்பளித்தவர் பற்றிய பாடம். வஸ்தன் ஷக, நாசிக்கு தண்ணீர், நாசினா மூக்குக்கு தண்ணீர் செலுத்தியவர் பற்றிய பாடம். எதிலிருந்து தண்ணீர் செலுத்துகிறாருன்னா, மின் கர்ஃபத்தின் வாஹிதத்தின், ஒரு கை அளவில் இருந்த, ஒரு தடவை கையில் அள்ளி, அதாவது வாய் கொப்பளிக்கிறதுக்கு தனியாக மூக்குக்கு தனியாக எடுக்காமல் ஒரு கை தண்ணீர்லையே ரெண்டையும் செய்கிறது. பாபு மண் மலுமலை, வாய் கொப்பளித்தவர் பற்றிய பாடம். வஸ்தன் ஷக, மேலும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்தியவர் பற்றிய பாடம். மின் கர்ஃபத்தின் வாஹிதத்தின், கர்ஃபத்தினா ஒரு கையளவு அள்ளுறது. கர்ஃபத்தின் வாஹிதத்தின், ஒரு கையளவு தண்ணீரில், ஒரு கையளவு தண்ணீரில் ரெண்டையும் செய்வது பற்றிய பாடம் என்று தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் உழுவுடைய பாடம் தானே பார்த்துட்டு வர்றோம், அது சம்பந்தமானதாக கொண்டு வர்றாரு. அது 191வது ஹதீஸில் அதுக்குரிய விஷயம் வருது. ஹத்தசனா முசத்ததுன், முசத்தது என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, முசத்தது சொல்கிறார், ஹத்தசனா ஹாலிது பின் அப்துல்லா, ஹாலிது பின் அப்துல்லா என்பவர் எங்களுக்கு அறிவித்தார். கால, அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா அம்ரிபுன் யஹ்யா, அம்ரிபுன் யஹ்யா என்பவர் எங்களுக்கு அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார் என்று கேட்டால், அந்நபீஹி, அவருடைய தந்தை, தந்தைனா யஹ்யா, அவருடைய தந்தை யஹ்யா வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, ஹத்தஸ அன் அப்துல்லாஹிப்னு ஜெய்தின், அப்துல்லாஹிப்னு ஜெயித் என்பவர் நபித்தோழர், அப்துல்லாஹிப்னு ஜெயித் வழியாக அறிவிக்கிறாரு. இந்த அப்துல்லாஹிப்னு ஜெயித் தான் இதை ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னஹு, அப்துல்லாஹிப்னு ஜெயித் அவர்கள், அன்னஹுண்டு அவர், அவர்ன்னு சொன்னால் அப்துல்லாஹிப்னு ஜெயித், அப்துல்லாஹிப்னு ஜெயித் அவர்கள் அஃபுரக, ஊற்றினார்கள், மினல் இனாய், பாத்திரத்திலிருந்து ஊற்றினார்கள், தண்ணீரை ஊற்றினார். தண்ணீரைண்டு நம்ம வச்சுக்கிறணும். அஃபுரகல் மா, தண்ணீரை ஊற்றினார். மினல் இனாயி, இனா என்கிற வார்த்தைக்கு பாத்திரம் என்று அர்த்தம். பாத்திரம் இருக்க எந்த பாத்திரத்துக்கும் சொல்லலாம். இனா என்று சொன்னால் ஒரு செம்பாக இருக்கலாம், ஒரு குடமாக இருக்கலாம், அது பாத்திரம், யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம். அப்போ அன்னஹு அஃபுரக மினல் இனாயி, பாத்திரத்திலிருந்து அவர் தண்ணீரை ஊற்றினார். தண்ணீரை நாங்கள் இல்லை, தண்ணீரை தானே ஊற்றுவாங்க, ஊற்றினார். அலா எதைஹி, அவருடைய 2 கையிலையும் ஊற்றினார். ஊற்றி கசலஹுமா, அந்த 2 கையையும் அவர் கழுவினார். கையை கழுவினார் சொன்னால் மணிக்கட்டு வரைக்கும், அதாவது கையில் ஊற்றி இப்படி சாய்ச்சி ஊற்றி அப்படி கையை இப்படி கழுவுறாங்கல்ல, இப்படி கழுவுறது, மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனார். மணிக்கட்டு வரைக்கும் இப்படி இல்லை, ஆனால் கையின்னு தான் வருது. பின்னாடி முழங்கை வரைண்டு வர்றதுனால இது ஆரம்பத்தில் உள்ள விஷயத்தை தான் சொல்லுது. சும்மா கசலை, பிறகு அவர் என்ன செஞ்சார், கழுவினார். கையில் தண்ணி ஊற்றி கழுவினார். அல்லது இது அவ் மலுமலை வஸ்தன் ஷக்க மின் கஃபத்தின் வாஹிதா, இதில் இது சந்தேகத்துக்குரிய வார்த்தை. அதாவது இப்படி சொன்னாரா, அல்லது மலுமலை வஸ்தன் ஷக்க மின் கஃபத்தின் வாஹிதத்தின், ஒரு கை தண்ணீரில் வாய் கொப்பளித்து மூக்கு தண்ணீர் செலுத்தினார், அல்லதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அறிவிப்பாளருக்குரிய சந்தேகம். அதாவது பாத்திரத்திலிருந்து கையில் தண்ணி ஊற்றி கழுவினார் என்று சொன்னாரா,
அல்லது வாய் கொப்பளித்து விட்டு மூக்குக்கு தண்ணி செலுத்தினார் என்று சொன்னாராண்டு அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அவுன்னு போட்டுட்டார். போட்டு ஃபால தாலிக்க சலாசன், இந்த காரியத்தை 3 தடவை அவர் செஞ்சார். அதாவது வாய் கொப்பளித்து மூக்குக்கு தண்ணி செலுத்தினதை 3 தடவை செஞ்சார். செஞ்சுட்டு ஃபகசல எதைஹி, அவருடைய கைகளை கழுவினார். இல்லல் மிர்ஃபகைனி, மிர்ஃபக்னா முழங்கை வரைக்கும் அவர் கழுவினார் கைகளை. அப்போ முகத்தை இங்கே சொல்லலை, முகத்தை கழுவுறதை விட்டுட்டார். அது செஞ்சுருப்பார், செய்யாமல் இருக்க மாட்டாங்கல்ல. இது வரைக்கும் கையை கழுவிட்டு அப்புறம் உடனே இங்கே கழுவ மாட்டாங்க. கையை கழுவி அப்புறம் முகத்தை கழுவி அப்புறம் தான் மறுபடியும் கையை கழுவுறது நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ஆனாலும் இந்த அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு, அப்துல்லா இப்னு ஸைத் சொன்னதாக அறிவிக்கிறார்ல இந்த யஹ்யாங்கிறவர், அவர் பார்த்ததில் ஒன்றை விட்டுடுறாரு. அப்போ கசல எதைஹி, அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னு கேட்டால் 2 கைகளையும் கழுவினார். இல்லல் மிர்ஃபகைனி, 2 முழங்கை வரைக்கும் கழுவினார். மர்ரத்தைனி இரு தடவைகள், 2 தடவை என்னன்னு அர்த்தம், இதை 2 தடவை, இதை 2 தடவைன்னு அர்த்தம். 3 தடவை கழுவுறோம்ல, அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். 2 தடவை கழுவுறது மார்க்கத்தில் உள்ளது தான். அப்போ ஹசல எதைஹி இல்லல் மிர்ஃபகைனி, முழங்கை வரைக்கும் கைகளை கழுவினார். மர்ரத்தைனி 2 தடவையாக கழுவினார். அதுக்கப்புறம் மசஹ பி ரஸிஹி, தலைக்கு மசகு செய்தார். அடுத்து என்ன, கையை கழுவிட்டு தலைக்கு எப்படி மசகு செஞ்சார்னா, தலைக்கு மசகு செஞ்சார். மா அக்பல, மாங்கிறது அல்லது மௌசூலுடைய அர்த்தம். மா அக்பல, முன்னோக்கி இருக்கிற பகுதியையும், ஒமா அதுபர, பின்னால் இருக்கிற பகுதியும், அல்லது அதுபர, பின்னாடி இருக்கிறது அந்த பகுதியையும் மசகு செஞ்சார். முன்னாடியும் செஞ்சார், அப்படி பின்னாடி உள்ள பகுதிக்கு மசகு செஞ்சார். தலையில் எது முன்பக்கமாக அமைந்திருக்கிறதோ அங்கேயும் மசகு செய்கிறாரு. தலையில் பின்பக்கமாக இருக்கும்ல அதுக்கு மசகு செஞ்சாராம். முன்னும் பின்னுமாக மசகு செஞ்சாருங்கிறதுக்கு இந்த வார்த்தையை போட்டு அவர் சொல்கிறார். மசஹ பி ரஸிஹி, தலைக்கு மசகு செஞ்சார். மா அக்பலனா அல்லது அக்பல மின் ரஸிஹி, தலைன்னு வச்சுக்கணும். அவருடைய தலையில் முந்தி இருக்கிறதே, அதை முன்பக்கமாக இருக்கிறதே அதற்கும், ஒமா அதுபர பின்பக்கமாக இருக்கிறதே அதற்கும் அவர் மசகு செஞ்சார். அதுக்கப்புறம் கசல ரிஜிலைஹி, 2 கால்களையும் கழுவினார். இலல் கபைனி, கரண்டை வரைக்கும் நெஞ்சார், அது கரண்டை வரைக்கும் அவருடைய கால்களை கழுவினார். கழுவிட்டு சும்மா காலை பிறகு அவர் சொன்னார், ஹாக்கதா, இப்படித்தான் உலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய உலு இருந்தது. இதுதான் ரசூலுல்லா செஞ்ச உலு. அப்போ ரசூலுல்லா எப்படி செஞ்சாங்க என்பதை செய்முறை மூலமாக விளக்குறார். விளக்கும்போது என்ன செய்கிறார்னு கேட்டால், ஒரு கை தண்ணீரை எடுத்து மூக்குக்கும் நாசிக்கும் தண்ணி செலுத்தினார்னு வாசகம் வந்துச்சுல, அதான் பாட தலைப்புக்கு உரிய மேட்ரு. அதுதான், மற்றதெல்லாம் பாட தலைப்புக்கு இல்லாத விஷயம் இருந்து அதை மட்டும் தனியாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் மொத்த விஷயத்தையும் சொல்கிறாரு, அதில் அந்த விஷயம் அடங்கி இருக்கிறது. இதில் ஆய்வுக்குரிய விஷயம் கிடையாது, மேலோட்டம் போயிட்டுருக்கலாம். அதுக்கு அடுத்தது பாடம் 192வது ஹதீஸுக்குரிய பாடம் பாபு மஸ்ஹிர் ரஸி மர்ரத்தன், தலைக்கு 1 தடவை மசகு செய்வது பற்றிய பாடம். பாபு மஸ்ஹிர் ரஸி மர்ரத்தன், தலையை மர்ரத்தன் 1 தடவை மசகு செய்வது பற்றிய பாடம். தலைக்கு 3 தடவை செய்ய வேண்டியது இல்லை, ஒரே 1 தடவை செஞ்சால் போதும் என்பது பற்றிய பாடம். அதுக்குரிய ஹதீஸ் கொண்டு வர்றார். 192 ஹதீஸு. ஹத்தசனா சுலைமான் இப்னு ஹர்பின், சுலைமான் இப்னு ஹர்ப் அவர்கள் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா உஹைபு என்பவர் நமக்கு அறிவித்தார். உஹைபு சொல்கிறாரு, ஹத்தசனா அம்ர் இப்னு யஹ்யா அறிவித்தார். முதல் ஹதீஸ்லையும் அவர் தான் அறிவிக்கிறார், இதுலேயும் அம்ர் இப்னு யஹ்யா தான் அறிவிக்கிறார். ஹத்தசனா அம்ர் இப்னு யஹ்யா அறிவித்தார் நமக்கு. யார் வழி அறிவித்தார்னா, நபிஹி, அவருடைய தந்தை யஹ்யா வழியாக அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், யார்? யஹ்யா சொல்கிறார். அம்ர் இப்னு யஹ்யாவுடைய தகப்பனார் யஹ்யா சொல்கிறார். யஹ்யா சொல்கிறாரு, ஷஹித்து, நான் ஆஜரானேன், இருந்தேன் அர்த்தம். ஷஹித்துன்னா நான் அந்த சபையில் நான் இருந்தேங்கிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஷஹித்து, நான் ஆஜராகி இருந்தேன்.
அம்ரபின் அபி ஹசன், அம்ருப்னு அபு ஹசன் என்பவரிடம் நான் ஆஜராகி இருந்தேன். அது அம்ருப்னு அபு ஹசன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இவர் இருக்கிறார். நான் அவர்கிட்ட ஆஜராகி இருந்தேன், அவர்கிட்ட வந்திருந்தேன்னு வச்சுக்கலாம். ஆஜராகி இருந்தேங்கிறதை விட ஷஹித்து அம்ரபின் அபி ஹசன், அம்ருப்னு அபி ஹசனிடத்தில் நான் வந்திருந்தேன். சஅல அவர் கேட்டார், அப்துல்லாஹிப்னு ஜெய்தின், அப்துல்லாஹிப்னு ஜெய்திடத்தில் கேட்டார். அப்துல்லாஹிப்னு ஜெய்து தான் சஹாபி. இவர் வந்து அந்த அவர்கிட்ட கேள்வி கேட்டவர் யார்? அம்ருப்னு அபி ஹசன்கிறவர். அப்போ அப்துல்லாஹிப்னு ஜெய்துங்கிற சஹாபிட்ட அம்ருப்னு அபு ஹசன் கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் ஆஜராக இருந்தேங்கிறார். அந்த கேள்விக்கு பதில் உரையாடல் நடக்கும் பொழுது நானும் அங்கே இருந்தேன். ஷஹித்து யஹ்யா சொல்கிறார், நான் ஆஜராகி இருந்தேன். அம்ருப்னு அபி ஹசனின், அம்ருப்னு அபு ஹசன் என்பவரிடத்தில் நான் ஆஜராகி இருந்தேன். சஅலன்னா கொஸ்டின் பண்ணுறது, யாசகத்துக்கும் சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறதுக்கும் சொல்லுவாங்க. தமிழில் எப்படி தானே, தமிழில் என்ன செய்யணும்னா கேட்குறது என்று சொன்னால் யாசகத்தை கேட்குறதுக்கு தான் சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறது தான் சொல்லுவாங்க. அரபியில் எப்படி தான் சுவால்னு சொன்னால் கேள்வி பிச்சை ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. அப்போ சஅல அந்த அம்ருப்னு அபு ஹசன் என்பவர் கேட்டார். அப்துல்லாஹிப்னு ஜெய்தின், அப்துல்லாஹிப்னு ஜெய்து என்ற நபித்தோழரிடத்தில் கேட்டார். எதை பற்றி கேட்டார்னா உலுவை ரசூல் உலுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உலுவை பற்றி கேட்டார். ரசூல்லா எப்படி உலு செஞ்சாங்கன்னு கேட்குறார். கேட்டால் வாயினால் சொல்லிட்டு போயிடலாம். அவர் செய்முறை விளக்கம் தான் கேட்டிருக்கிறார். அதனால் இவர் என்ன செய்கிறார், அப்படியா இங்கே பார் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லா எப்படி உலு செஞ்சாங்கங்கிறத வாயினால் விளக்காமல் செயல்னால் விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னா ஃபதா அவர் கொண்டு வர சொன்னார், தாண்ட அழைத்தார். அதுக்கு பின்னாடி பே வந்துட்டதுனால கொண்டு வர சொன்னார். பி தௌரின் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். மின் மாயின் தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். கொண்டு வர செய்து ஃபதவல்ல அலஹும் அவர்களுக்காக அவர் ஒழு செய்தார். அவருக்கு விலைக்கு சொல்வதற்காக தண்ணி கொண்டு வர செஞ்சு ஃபதவல்ல ஒழு செஞ்சார். லஹும் அவங்களுக்காக வேண்டி. யாருக்கு கேள்வி கேட்டாங்கல்ல, ஒரு ஆள் தான் கேள்வி கேட்டார். அங்கே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்கன்னு விளங்குது. ஒரு ஆள் மட்டும் இருந்திருந்தாருன்னா ஃபதவல்ல லஹுன்னு இருப்பார். ஒழு செஞ்சு காட்டினார். லஹும் அவர்களுக்கு, அவர்களுக்குன்னா அங்கே இருந்தவர்களுக்கு. அப்போ இந்த கேள்வி கேட்டவர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா கஃபனா சாய்க்கிறது, தண்ணியை சாய்த்தார். அலா எதைஹி தனது கைகளின் மீது அந்த தண்ணியை இப்படி சாய்க்கிறார். சொம்பில் இருக்கும்ல, வாளியில் இருக்கும், அப்படி வாளி அப்படி சாய்க்கிறது. சாத்தி இப்போ கசலஹுமா சலாசன் அந்த இரு கைகளையும் 3 முறை கழுவினார். 3 முறை பாத்திரத்துக்குள்ளே கையை விடாமல் முதல்ல கையை கழுவிட்டு தானே உள்ளே விடணும். வேறு இடத்துல கை அசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன செய்கிற கை மேலே இப்படி பாத்திரத்தை வச்சு இப்படி சாய்க்கிறார். தண்ணி அதில் வந்த உடனே அதை வச்சு என்ன செய்கிறாருன்னா அதை வந்து கழுவுறார். இப்போ கசல கஃப எலா எதைஹி கைகள் மீது அதை சாய்த்து இப்போ கசலஹுமா அந்த 2 கைகளையும் ஒரு கழுவினார். சலாதன் 3 தடவை கழுவினார். பிறகு சும்மா அதுகளை எதகு பிறகு தன்னுடைய கையை நுழைத்தார். ஃபில் இனாயி கழுவிட்டார்ல, இனிமேல் பையை உள்ளே விட்டு தண்ணி எடுக்கலாம். சும்மா அதுகளை எதகு ஃபில் இனாயி பிறகு தன்னுடைய கையை பாத்திரத்திலே நுழைத்தார். நுழைத்து தண்ணி அள்ளினார்னு வச்சுக்கிறணும். நுழைத்தார். இப்போ மல்முலை வாய் கொப்பளித்தார்னா நுழைச்சிட்டு குப்பிச்சா தண்ணி எடுத்தானே கொப்பள வைக்கணும். அது எடுத்தாருங்கிறது நம்மளை விளங்கிக்கிற வேண்டியதுதான். இந்த பாத்திரத்துக்குள்ளே கையை நுழைத்தார். இப்போ மல்முலை வாய் கொப்பளித்தார். நுழைத்து தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளித்தார். ஒஸ்தன் ஷக்க மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார். ஒஸ்தன் சர மூக்கில் தண்ணீரை சிந்தினார். சலாசன் 3 தடவை. அதான் வாயும் கொப்பளிக்கிறாரு, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தவும் செய்கிறாரு, செலுத்தின தண்ணீரை சீந்தவும் செய்கிறாரு. இதெல்லாம் 3 தடவை நடக்குது. சலாசன் 3 முறை செஞ்சார். அந்த 3 முறை எப்படி செஞ்சார்னா சலாசி கரஃபாத்தின் 3 கையளவு தண்ணீரில். அதாவது ஒரு தடவை தண்ணி எடுக்கிறாரு, வாயும் கொப்பளிக்கிறாரு, அப்படி மூக்கு தண்ணி வாய்க்கு தண்ணியை விட்டுட்டு அப்படி மூக்குக்கும் சேர்த்துறது. அது ஒரு தடவை. மறுபடியும் ஒரு தண்ணி எடுத்து அது ஒரு 3 தடவை செய்கிறார்ல. 3 தடவை செய்யும் பொழுது 3 தடவை தண்ணி எடுக்கிறார். சலாசி கரஃபாத்தின் 3 முறை தண்ணீரை கொண்டு என்ன செஞ்சார்? மின் மாயின் தண்ணீரில் 3 கையளவு எடுத்து வாயும் கொப்பளித்தார், மூக்குக்கு தண்ணியும் செலுத்துகிறாரு, செலுத்தினதை சிந்தவும் செய்கிறார். பிறகு சும்மா அதுகளை எதகு ஃபில் இனாய் பிறகு பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்திருக்கும். அதை கையை வந்து பாத்திரத்துக்குள்ளே விடுகிறார். விடுகிறார்னு வந்துச்சுன்னா தண்ணி அள்ளுனார்னு வச்சுக்கிறணும். அந்த இடத்துல மறைஞ்சு நிற்கும்.
கையை பாத்திரத்தில் விட்டு தண்ணீரை எடுத்தார். எடுத்து பகசல வஜுககு, அவருடைய முகத்தை கழுவினார். சலாசன், 3 தடவை கழுவினார். அதுக்கப்புறம் சும்மா அதுகளை எதகு ஃபில்லினாயி, பிறகு கையை நெஞ்சார் மறுபடியும் பாத்திரத்தில் விட்டார். ஃபகசல எதைஹி, விட்டு தண்ணி எடுத்தார்னு வச்சுக்கணும். ஃபகசல எதைஹி, 2 கைகளையும் கழுவினார். இலல் மிர்ஃபகைனி, முழங்கைகள் வரைக்கும் கழுவினார். மர்ரத்தைனி 2 தடவை 2 தடவையாக கழுவினார். அதுக்கப்புறம் சும்மா அதுகளை எதகு ஃபில் ஈனாயி, பிறகு கையை பாத்திரத்துக்குள்ளே விட்டார். விட்டு இப்போ மசக பிரசிஹி, தலைக்கு மசகு செஞ்சார். அதை மசகு செஞ்சது விவரிக்கிறார். எப்படி? அக்குபல பி எதைஹி, 2 கைகளையும் அப்படி முன்னே கொண்டு போனார். முன்னேங்கிறது பின்னாடி கொண்டு வரதை முன்னேன்னு, முன்னாடி கொண்டு வரதை பின்னேங்கிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க அவர் அது அறிவிப்பாளர். இவர் சம்மந்தப்பட்ட அதிசயம்லாம் அக்குபலன்னா முன்னே கொண்டு வர்றதுன்னா இப்படி கொண்டு போகிறது, பின்ன கொண்டு வர சொல்லணும்ல. இப்படி கொண்டு போனோம்னா கையை பின்னாடி கொண்டு போகிறோம்னு சொல்லணும். இதை முன்னாடி கொண்டு போகிறோன்னு அவர் சொல்கிறாரு. இப்படி கொண்டு வர்றார். இதான் முன்னாடி கொண்டு வருது. ஆனால் உல்ட்டாவாக என்ன செய்கிறார், அந்த வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறார். அக்குபல பி எதைஹி, தன்னுடைய 2 கைகளையும் அப்படி பின்னே கொண்டு சென்றார். அதுபரபிகிமா, அந்த 2ஐயும் இப்படி முன்னையும் கொண்டு வந்தார். அதாவது முன்னே கொண்டு வந்தார், பின்னே கொண்டு வந்தார்னு சொல்கிறார்ல. அதை என்ன செய்யணும்னா, முதல்ல பின்னை கொண்டு வர்றது தான். இப்படி பின்னை கொண்டு வர்றது தான் ஃபஸ்ட்டு, முன்னே கொண்டு வர்றதுங்கிற செகண்டு. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்லில் மாற்றி போடுறாரு. இப்படி செய்கிற மாதிரி, இப்படி செய்யலை, இப்படி தான் செய்வாங்க. இப்படி போயிட்டு அதை அப்படியே கொண்டு வருவாங்க. இப்போ அக்குபல பி எதைஹி, தன்னுடைய 2 கைகளையும் முன்னோக்க செய்தார். அதுபரபிகிமா, அந்த 2 கைகளையும் பின்னோக்கவும் செஞ்சார். அதாவது பின்னுமாக கொண்டு போய் மசகு செஞ்சார். பிறகு சும்மா அதுகளை எதகு ஃபில் இனாய், பிறகு பாத்திரத்தில் கையை நுழைத்து தண்ணீரை எடுத்து ஃபகசல ரிஜிலைஹி, 2 கால்களையும் கழுவினார் அப்படின்னு சொல்லி இந்த இதை கொண்டு வந்துடுறாங்க. இதில் என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த இது வந்துருச்சு, கையினால் தண்ணி எடுத்து வாய்க்கும் மூக்குக்கும் ஒரே கையிலேயே, ஒரு கை தண்ணீரில் எதாவது மூக்குக்கு தனியாகவும் வாய்க்கு தனியாகவும் எடுக்காமல் ஒரு கை தண்ணீர்லேயே வாயும் கொப்புளிச்சு அதில் கொஞ்சத்தை அப்படி மூக்குக்கு செலுத்திட்டு அதில் சிந்துவது என்ற விஷயத்தை நடந்திருக்குது. அப்போ ஒரு கை தண்ணீரில் 3 காரியத்தையும் செய்கிறது. கையை கொப்புளிக்கிறது, மூக்குக்கு தண்ணி செலுத்துறது, சிந்துறது, அப்படி மறுபடியும் ஒரு தண்ணி எடுக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனி தண்ணி கிடையாது. அப்படிங்கிறது தான் பாட தலைப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி வாசகம் ஹதீஸில் இருக்கிறது. தலைப்புக்கு பொருந்தி போயிடுச்சா. அதுக்கடுத்தது இதே ஹதீஸை வேறு ஒருத்தர் அறிவிக்கும் போது உகைபுங்கிறவர் அறிவிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தலைக்கு மசகு செஞ்சார். நீங்கள் வந்துச்சில்ல, தலைக்கு மசகு செஞ்சாருங்கிறது முட்டையாக தான் இருக்குது, எத்தனை தடவைன்னு இல்லை. இந்த மேலே உள்ள வாசகத்தில் இப்போ மசஹபி ரசிஹி, அது 1 தடவையா 2 தடவையா 3 தடவையாங்கிற வாசகம் இல்லாமல் வந்திருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ ஹத்தசனா மூசாங்கிறவர் நமக்கு அறிவித்தார் கால் அவர் சொன்னார். ஹத்தசனா உகைபு நமக்கு அறிவித்தார் கால் அவர் சொன்னார். மசஹ ரசஹு மர்ரத்தன், தலைக்கு 1 தடவை மசகு செஞ்சு 1 தடவைன்னு சேர்த்ததில் வந்திருக்குது. அதுவும் சரியான செய்தி தான். ஆனால் இதில் இந்த முந்தின அறிவிப்பில் வந்துக்கிட்டு தலைக்கு மசகு செய்தார் என்று வருது. 1 தடவை 2 தடவை 3 தடவைங்கிற விவரம் அதில் இல்லை. இன்னொரு அறிவிப்பில் இதே சம்பவத்தை உகைபுங்கிற ஒரு அறிவிக்கும் என்ன செய்கிறாருன்னா, மர்ரத்தன் ஒன்று சேர்த்து அறிவிக்கிறார். மசக ரசஹு மர்ரத்தன், தலைக்கு 1 தடவை மசகு செஞ்சார். இவ்வளோ மற்றதெல்லாம் 2 தடவை 3 தடவை செய்யும் பொழுது தலைக்கு மசகு மட்டும் 1 தடவை செஞ்சார் அப்படின்னு கொண்டு வர்றாரு. இருந்தாலும் இது பாடத்தலைப்புக்குள்ளது இல்லை. பாடத்தலைப்பு ஒரு கை தண்ணீரை எடுத்து வாயும் குப்பிடித்து மூக்குக்கும் தண்ணி செலுத்துவது பற்றிய பாடம்தான். அதுக்கடுத்தது 193வது ஹதீஸ். அதுக்கு என்ன செய்கிறாருன்னா, ஒரு பாடம் கொண்டு வர்றார். என்ன பாடம்னா, பாபு உது ரஜுலி, ஒரு ஆண் இம்ரத்திஹி, அவனுடைய மனைவியோடு சேர்ந்து ஒழுவு செய்தல் பற்றிய பாடம். ஒரு ஆண் ஒரு பாத்திரத்தில் ஆம்பளையும் தண்ணி எடுத்துக்கிடுவார். ஒரு வாளியில் இருக்குன்னு வைங்களேன், கணவன் மனைவி சேர்ந்து ஒழுவு செய்கிறாங்க ஒரே பாத்திரத்தில் இருந்து. அப்போ அதுக்கு தான் தடை போடுறார். பாபு உது ரஜுலி, ஒரு ஆண் ஒழுவு செய்வது இம்ரத்திஹி, அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஒழுவு செய்வது பற்றிய பாடம். இப்போ ஃபல்லி வலுவில் மருஅத்தி, பெண் ஒழுவு செய்து மீதம் வைத்த தண்ணீர் பற்றிய பாடம். பொம்பளை ஒரு வாளியில் ஒழுவு செஞ்சுட்டாங்க, அந்த மிச்ச தண்ணி இருக்குது, அதில் போய் நம்ம ஒழுவு செய்யலாமா, அது பற்றிய பாடம். ரெண்டு விஷயம் இந்த தலைப்பில் கொண்டு வர்றாரு. ஒன்று கணவன் மனைவி சேர்ந்து ஒழுவு செய்கிறது ஒன்று, இன்னொன்று மனைவி ஒழுவு செஞ்சுட்டு வச்ச தண்ணியை
மற்றவங்க ஆண்கள் மற்றவங்க அதை பயன்படுத்துறது, பெண் உழு செய்து மீதம் வைத்த தண்ணீரை பயன்படுத்துவதுன்னு ரெண்டு விஷயம். பாபு உலு ரஜுலி, ஒரு ஆண் உழு செய்வது பற்றிய பாடம் இம்ராத்திஹி, அவருடைய மனைவியோடுனா மனைவியோடு சேர்ந்து உழு செய்வது பற்றிய பாடம். மேலும் ஓ ஃபலுலி, ஃபலுன்னா மிச்சம், ஓ ஃபலுலி வலுவில் மரத்தி, வலுன்னு சொன்னால் உழு செஞ்ச தண்ணி, உழுன்னா இந்த செயல், வலுன்னா அந்த உழு செஞ்ச தண்ணின்னு பல தடவை சொல்லிட்டோம். ஃபலுலி வலுவில் மரத்தி, பெண்கள் மீதம் வைத்த தண்ணீர் பற்றிய பாடம். பெண்கள் மீதம் வைத்த தண்ணீர், ஒழு செய்துவிட்டு மீதம் வைத்த தண்ணீர் பற்றிய பாடம், அதை என்ன செய்வது என்பது பற்றிய பாடம். அதுக்கடுத்து ஹதீஸுக்கு முன்னாடி சும்மா ஒரு செய்தி, ஒரு சம்பவம், ஒரு இது மாதிரி போட்டுக்கிறார், துணுக்கு மாதிரி. ஒத்த வல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உழு செய்திருக்கிறார்கள் பில் ஹமீமி. ஹமீம்னா சூடான சுடுதண்ணி, சூடான தண்ணீரில் உமர் ஒழு செஞ்சுருக்கு. சுடு தண்ணியில் ஒழு செய்யலாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு உமர் செய்ய தேவையில்லை. தண்ணின்னு ஒழு செய்யலான்னா சூடாக இருந்தால் என்ன, குளிர்ச்சியாக இருந்தால் என்ன, அதில் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டார். ஒத்த வல்லா உமர் ஒழு செய்திருக்கிறார் பில் ஹமீமி, சூடான தண்ணீர், சுடு தண்ணீரில் ஒழு செஞ்சிருக்கிறாரு. ஒமின் பைத்தி நசரானியத்தின், ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய வீட்டில், நசரானின்னா கிறிஸ்தவர், நசரானியத்துன்னா கிறிஸ்தவ பெண். ஒமின் பைத்து நசரானியத்தின், ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய வீட்டிலிருந்து ஒழு செஞ்சுருக்கிறார்கள். ஒழு செய்ய நேரம் வந்தாலும் அந்த கிறிஸ்தவ பெண்ணுடைய வீடு இருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு அவங்கள்ட்ட வாங்கி அந்த தண்ணீரில் உமர் ஒழு செஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காபிர்களுடைய அவங்க வீட்டில் உள்ள தண்ணியை வாங்கி நம்ம ஒழு செய்யலாம். இது ஆதாரமாகாது, உமர் செஞ்சுருக்கிறார் அவ்வளோதான். ரசூல்லா செஞ்சால் தான் ஆதாரமாகும். ஆனால் இதுக்கு இவர் செய்ய தேவையில்லை, நம்மளுக்கு விளங்குதில்லை. யார்கிட்ட தண்ணி வாங்கினா என்னண்டா, தண்ணியில் ஒழு செய்யலாங்கும் போது காஃபிட்ட வாங்கினா என்ன, யார்கிட்ட வாங்கினா என்ன, தண்ணியில் ஒழு செய்யலாங்கிறதுலையே எல்லாம் அடங்கிறது. இது இந்த சைடு சப்போர்ட்டு காட்ட தேவையே இல்லை. இது மாதிரி கொஞ்சம் நுழைச்சி விட்டு தான் இது ஒரு ஆதாரம் மாதிரி ஆக்கி விட்றாங்க தேவையில்லாமல். சும்மா விட்டுட்டாலே சுடு தண்ணியில் ஒழு செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உமர் செஞ்சதே இல்லைன்னு வைங்க. ஏன் செஞ்சால் என்ன, எல்லாம் ஒன்று தான், தண்ணி தானே அது அப்படிவீங்க. இப்போ ராமசாமி வீட்டில் தண்ணி வாங்கி ஒழு செய்யலாமான்னு என்ன செய்வீங்க, செய்யலாமீங்க. தண்ணி தான் மேட்டுறது, யார் வீட்டில் வாங்கினா என்ன அப்படிங்கிறது. இருந்தாலும் உமர் செஞ்சுருக்கிறார் என்பதை ஒரு மன திருப்திக்காக வேண்டி ஒரு கூடுதல் தகவலாக போட்டுட்டு இப்போ செய்திக்கு வர்றார். 193வது ஹதீஸ். ஹததனா அப்துல்லாஹிப்னு யூசுஃப் நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார், அஹ்பரனா மாலிகுன், நமக்கு மாலிக் இமாம் சொன்னார்கள். அவங்க யார் வழியாக சொல்கிறாங்கன்னா நாஃபி என்பார் வழியாக அவர் சொல்கிறார். அவர் யார் வழியாக சொல்கிறாருன்னா அப்துல்லா இப்னு உமர் வழியாக அவர் அறிவிக்கிறார். இவர் சஹாபி. அன்னஹு கால, இப்னு உமர் சொன்னார், கானர் ரிஜாலு, காண கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம், அர்ரிஜாலு ஆண்களும், நிசாவு பெண்களும், எத்தவல்ல ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த காணவுக்கு இப்போ தான் அர்த்தம் செய்யணும். காண எத்தவல்ல ஊனன்னு சேர்த்து. அப்போ காணர் ரிஜாலு நிசாவு, ஆண்களும் பெண்களும், எத்தவல்ல ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை செஞ்சால் அப்படி காண போட மாட்டாங்க, பல தடவை செஞ்சால் தான் என்ன செய்வாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்தால் தான் காணைய கூடு சொல்பவராக இருந்தார் அப்படின்னா பல தடவை சொல்லியிருக்கிறார் அர்த்தமாயிரும். அப்போ அது மாதிரி காணும் எத்தவல்லவுன்னா ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் பல முறை செஞ்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் நடந்ததுங்கிற அர்த்தம் இது கிடையாது, நிறைய தடவை செஞ்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ காணர் ரிஜாலு நிசாவு, ஆண்களும் பெண்களும், எத்தவல்லவுன ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள். ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள். ஜமீஅன் ஒன்று சேர்ந்து, ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இப்னு உமர் அறிவிக்கிறார். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில நேரங்களில் ஒழுவோடே வந்துடுவாங்க. தொழுக நேரம் வந்தவொடனே பள்ளியில் இருந்தால் கூட வீட்டில் போய் ஒழு செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அருகில் உள்ளவங்க, தூரத்துலேருந்து உள்ளவங்க வந்தாங்கன்னு சொன்னால் ஒழு செய்கிறதுக்குரிய ஏற்பாடு அங்கே தான் இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல் தொட்டி, பெரிய கல் தொட்டி மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த கல் தொட்டியில் தண்ணியை நிறச்சிருவாங்க. அந்த கல் தொட்டின்னா ஏறக்குறைய அந்த குளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணி தொட்டிலாம் கட்டியிருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கல் தொட்டி, அது கல் பாத்திரம்னு வச்சுக்கலாம். அந்த கல் தொட்டியில் தான் வேறு ஹதீஸுகளில் இப்படி வருது. அந்த கல் தொட்டியில் தண்ணீர் நிறச்சி வச்ச உடனே ஒரே நேரத்தில் ஆண்கள் இந்த பக்கம், ஆண்கள் அந்த பக்கம், பெண்கள் எடுத்து ஒழு செய்வாங்க. இப்போ ஆண்கள் பெண்கள், ஒரு பெண்களுக்கு இந்த பக்கம் அவங்களுக்கு தனியாக ஒரு தொட்டி,
இவங்களுக்கு தனியாக ஒரு தொட்டின்னு வைக்கப்படவே இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒன்றாகவே உழவு செய்திருக்கிறார்கள், ஒரே இடத்துல உழவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த அது ஒரு கணவன் மனைவின்ற ஒரு தலைப்பு போட்டார். அது கணவன் மனைவியை சொல்லக்கூடியதாக ஹதீஸ் இல்லை, எல்லா ஆண்களும் பெண்களும் தான் இருக்குது. அவர் என்ன தலைப்பு போட்டார், தலைப்புக்கு ஏற்றவாறு ஹதீஸ் இல்லை. பாபு உது ரஜுலி இம்ராத்திஹி, ஒரு மனிதன் அவருடைய மனைவியோடு ஒழு செய்தல்னு தான் பாடம் போட்டிருக்கிறார். இது மனைவியோடு ஒழு செஞ்சாங்கண்டா இங்கே வந்திருக்குது இல்லை, பொதுவாக ஆண்கள் பெண்கள் ஒழு செஞ்சாங்கன்னு வருது. இவர் அந்த கருத்தை சுருக்க பார்க்குறாரு. கணவன் மனைவி தான் சொல்லுதுன்னா எல்லா ஆம்பளையும் எல்லா மனைவியை கூட்டிகிட்டு வந்து செஞ்சாங்கன்னு அர்த்தமா? அப்படி செஞ்சால் கூட ஒருத்த மனைவியோட வந்திருந்தாங்கன்னா இன்னொருத்த மனைவியை வந்திருப்பாங்களே, இவர் பார்ப்பார. அதனால் இது கூட்டமாக செஞ்சது தான் சொல்லுது. அவர் இவருக்கு உடன்பாடு இல்லைன்னு தெரியல புகாரிக்கு இந்த கருத்தில். அதுக்காக என்ன செய்கிறாருன்னா தலைப்பில் போட்டு என்ன செய்கிறாரு, கணவனோடு மனைவியோடு கணவன் ஒழு செய்தல்னு தலைப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. தலைப்பு சொல்கிறதை விட விவரமான விஷயத்தை, அதிகமான விஷயத்தை வந்து ஹதீஸ் சொல்லுது. எப்படி சொல்லுது, காணர் ரிஜாலு ஒன்னிசாவு, ஆண்களும் பெண்களும் எத்தவல்லவுன ஒழு செய்பொருளாக இருந்தார்கள் ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜமியன் தான் முக்கியம், ஒன்று சேர்ந்த ஒரே நேரத்தில் தடுப்பு போடலை, திரை போடலை, ஆளுக்கு ஒரு டைம்னு ஒதுக்கப்படலை, ஒன்றாக ஒழு செஞ்சார்கள் அப்படின்னு வருது. இதில் வந்து அவர் போட்ட தலைப்புக்கு கணவன் மனைவி யார் யாரை செஞ்சுருக்காங்கன்னா கணவன் மனைவி செய்கிற என்ன இருக்குது, யார் யாரோ எந்த ஆண்கள் எந்த பெண்களும் ஒழு செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் கணவன் மனைவி சேர்ந்து ஒழு செய்கிறது வந்து சின்ன விஷயம், பெரிய மேட்டரே கிடையாது, இதே கூடும்னு சொன்னான். அப்படிங்கிறதுக்காக கூட தலைப்பை போட்டிருக்கலாம் அவர். இப்போ நம்ம இதிலேருந்து இன்னொரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டால், பொதுவாக ஒழு செய்கிறது என்று சொன்னாலேயே கையை கழுவணுமா இல்லையா, முகத்தை கழுவணும். முகத்தை கழுவணும் என்பதில் இருந்த ஆண்கள் பெண்கள் முகத்தை பார்ப்பாங்க, பெண்கள் ஆண் முகத்தை பார்த்தான்னு ஒழு செய்ய முடியும். இந்த முகத்தை மறைக்கிற கூட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு மரண அடியாக இருக்கிறது. ஏன்னா ஒழு செய்கிறது என்பதற்கு வந்து முகத்தை கழுவணும். முகத்தை கழுவணுமாக இருந்தால் முகம் மறைக்காமல் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்களும் பெண்களும் ஒன்றா ஒழு செய்யும்போது அவங்க முகத்தை கழுவுறதை இவர் பார்ப்பார், இவங்க முகத்தை கழுவுற அவங்க பார்ப்பாங்க. ஆண்கள் முகத்தை கழுவுறதை பெண்கள் பார்ப்பாங்க, பெண்கள் முகத்தை கழுவுற ஆண்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னால், அப்போ பெண்கள் வந்து எந்த ஒரு முகத்திரையும் அணியாத நிலையில் தான் முகத்திரை நீக்கி விட்டு செஞ்சார்கள்னா ஒரு வார்த்தை இருக்கணுமா இல்லையா? அப்படியும் இல்லை. முகத்திரை அணிகிற வழக்கம்லாம் கிடையாது என்பதையும், முகத்தை பார்க்கலாம் என்பதையும் ஒழு செய்யும்போது பார்த்து தான் ஆவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்திருக்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சட்டம். முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்கு, மறைக்காமல் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தார்கள் என்பதற்கு ரொம்ப தெளிவான ஆதாரமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த கையை மறைக்கிறதுல பெரும்பாலும் இந்த மணிக்கட்டு வரைன்னு பரவலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கையை வந்து பெண்கள் மறைக்கணுங்கிறது இது வரைக்கும் தான் மறைக்கணும். கம்பல் வந்து எது வரைக்கும் கம்பல் சரியாக மறைக்கிறதுனா எது, முழங்கை வரைக்கும் தான் மறைக்கணுமே தவிர இது மறைக்காமல் இருப்பது குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒழு செய்யும்போது இதை கழுவணும்ல, இதையும் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி அந்த நேரத்தில் விளக்கியிருப்பாங்களே, பார்த்துருப்பாங்கள்ல. அவங்க கையை முழுக்கை சட்டையை போட்டிருந்தா கூட ஒழு செய்யும்போது அதை சுருட்டி தானே விடணும். சுருட்டி விட்டாங்கன்னா முழங்கைக்கு மேலே சுருட்டி தானே அதை கழுவ முடியும். துணிக்கு மேலேயே தண்ணி ஊற்றி கழுவுவாங்க, அப்படி கழுவ மாட்டாங்க. அப்போ துணியை விலைக்கு தான் செய்வாங்க, கையை சுருட்டி விட்டு அப்படி கழுவும் போது என்ன ஆகும்னு கேட்டால், பெண்களுடைய முழங்கை வரைக்கும் உள்ள கை வந்து ஆண்கள் பார்ப்பாங்க, ஆண்களுடைய முழங்கை உள்ள கை வந்து பெண்கள் பார்ப்பாங்கன்ட்டு இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, இது என்ன செஞ்சு இருந்து அழகாக என்ன செய்யலாம், ஒரு 2 தொட்டி வாங்கி வச்சுருக்கலாம்ல. பெண்கள் அந்த பக்கம் போங்க, ஆம்பளைன்னு அந்த பக்கம் வாங்க, தண்ணீரில் புழங்குற இடமாக இருக்கும்போது அப்படி பிரித்து விட்ருக்கலாம் அழகான முறையில், சட்டமாக இருந்தால். அது ரொம்ப மஸ்ட் அவசியமான ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால், அது எப்படி டெய்லி ஒழு செய்கிறீங்க, டெய்லி நீங்கள் உங்கள் கையை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கையை அவங்க பார்க்குறாங்க, கை மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கலாம். அது வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல, வேறு ஏற்பாடு பண்ணவே இல்லை. அப்போ இதில் ஒழு செய்கிற சட்டத்தை தாண்டி இந்த கையை மறைக்கிறது இது வரைக்கும் தான் மறைக்கணும் அவசியம். கூட மறைச்சா நீங்கள் மறைச்சிக்கலாம், அது விருப்பத்தின் பார்ப்பட்டது. கை முகத்துக்கு விருப்பத்தில் கூட வராது, அடையாளம் தெரியணும்னு சட்டம் குரானில் வந்துட்டதுனால தாலிக்கு அதுனா யூரஃப்ன அவர்கள் அறியப்பட வேண்டும்னு அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டான். முகத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்கக்கூடாது, கையை பொறுத்த வரைக்கும் முழங்கை வரைக்கும் கண்டிப்பாக மறைக்கணும். அதுக்கு மேலே உள்ளதை அவங்க விரும்பினா மறைத்து கொள்ளலாம், ஒழு செய்யும்போது எடுத்து விட்டு கொள்ளலாம். அல்லது எப்போவுமே கூட மறைக்காமல் இருந்தாலும் கூட குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த ஒரு விஷயம்.
அப்போ கானர் ரிஜாலு ஒன்னிசாவு எத்தவல்லவுன ஆண்களும் பெண்களும் உழு செய்பவர்களாக இருந்தார்கள் ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜமியன் ஒன்று சேர்ந்து அப்படின்ட்டு இதில் வருகிறது. அதுலேருந்து வணங்கிக்கிறோம். வேறு ஹதீஸில் இதில் இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஹதீஸ் பின்னாடிலாம் அதில் வரும். அபுதாவுது வேறு நூல்கள்லாம் வரும். அதில் என்ன வரும்னு கேட்டால் ரசூலுல்லாவும் சேர்ந்தே உழு செஞ்சாங்கன்னு வரும். அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாவும் சேர்ந்து உழு செஞ்சாங்கன்றே வரும். அதனால் ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் நடந்துக்கலாம் சொல்ல இயலாது. ரசூலுல்லா காலத்தில் நடந்திருக்கேன், ரசூலுல்லா பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அந்த உழு செய்வதில் ரசூலுல்லாவும் சேர்ந்து நாங்கள் உழு செஞ்சுருக்கிறோம் அப்படின்றே வருது. அது வேறு ஹதீஸுகளில் அது பின்னாடி வரும்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் நடந்துச்சின்னு சொல்லி இதை நழுவ முடியாது. ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. ரசூலுல்லாவே அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா மனைவிமாரோட செஞ்சுருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு அம்மா அறிவிப்பாங்க, நானும் ரசூலுல்லாவும் ஒரே தொட்டியில் ஒழு செஞ்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க ரசூலுல்லாவுடைய மனைவி கிடையாது, மஹரமும் கிடையாது. மதீனாவை சேர்ந்த ஒரு பெண்ணு. அவங்கள மஹரம் வரமாட்டாங்கல்ல, மக்காவை சேர்ந்தது மஹரமில் வருவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் ஹதீஸில் நிறைய இருக்குது. அதனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அங்கீகாரத்தோடு உள்ள ஒரு விஷயம். இது ஒழுவை தாண்டி இந்த முகம் கைகளை மறைக்கிறது குறித்த சட்டத்தையும் சிந்தித்து விளங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.